இனி நம்ம எங்க இருக்கோம்னா திருவண்ணாமலையில இருக்கோம். திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாருடைய புகழ், அவருடைய பக்தி, அவருடைய ஞானம், அறிவு எல்லாம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. திருப்பதி கோயில்ல எப்படி ஓம் அப்படின்ற ஒரு மந்திரம் ஒலிக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு மந்திரம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல நிறைய மக்கள் வந்து மனசார வணங்குறாங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம் எல்லா மொழி மக்களும் வர்றாங்க. ஆந்திரா மக்கள் அதிகப்படியாக தேடி வரக்கூடிய ஒரு இடங்கள்ல அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது. இங்க வந்தா முக்தி, பாவம், கர்மா இவையெல்லாம் குறைகிறது என்கின்ற நம்பிக்கை. அவர் அழைக்காமல் நம்ம இங்க வருவதற்கு வாய்ப்பே இல்லை. முயற்சி பண்ணீங்க வர முடியாது. ஆனா அவர் அழைச்சிட்டே இருந்தாருன்னா வந்துட்டே இருக்கலாம். எனக்கு அப்பப்ப வந்து திருவண்ணாமலை ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். I am visiting. This is second time. Actually, God has given good grace for everyone, and all our wishes came true. And this is our second time wish. We are going to complete our second wish also. God give us more blessings and more strength to come and visit again and again. என்னோட பேர் பாலாஜி. நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் ஒரு 1.5 வருஷமா வந்துட்டு இருக்கேன் கிரிவலம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் பலன் இருக்கு. அதாவது அந்தந்த நாளில் வரப்ப இருக்கிற கிரிவலத்தை பொறுத்து இருக்கு. இப்போ செவ்வாய்க்கிழமை வந்தோம்னா பெரிய பிணிலாம் தீரும், இந்த முன்னோர்கள் சாபம் அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. திங்கக்கிழமை வந்தால் சிவனடியார் ஆகலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று இருக்கு. நம்பிக்கையோட வரணும். சும்மா ஏனத்தவன போறதெல்லாம் நம்பிக்கையோட வந்தால் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கு. பிரசித்தி பெற்ற கோயில் இதுங்க, அண்ணாமலையார் கோயில். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மக்களுடைய போக்குவரத்து அதிகமாக இருக்குது, வேண்டுதல் அதிகமாக இருக்குது. பல நாடுகளிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து மக்கள் வர்றாங்க. இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி அவங்கள நல்ல விதமாகவும் சிறந்த வழிபாடுத்தலமாக இருக்குதுங்க. அண்ணாமலையாரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஊரறிஞ்ச விஷயம், உலகறிஞ்ச விஷயங்க இது. மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிபாடு தலங்கள், சிறந்த தலங்க. உலகத்தில் அத்தனை சிவன் கோயிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு சிறப்பு மிக்க கோயிலுங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு இங்கு சிறந்த போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதியும் மற்ற அனைத்து சகல வசதிகளும் மக்களுக்கு செய்து கொடுத்துருக்காங்க. இங்க வந்து போற அத்தனை பக்தர்களும் மக்களுக்கும் நல்ல ஒரு நற்பலன்களையும் நற்பெயர்களும் கிடைக்குதுன்றத உறுதியாக நம்ம சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது மாதிரி சிறப்பான வழிபாடுகள் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத ஒரு பெரிய பொக்கிஷமா இந்த அண்ணாமலையார் ஆலயம் வழிபாட்டு தலம் சிறப்பாக இருக்குதுங்க. இங்கே வந்து போகிற மக்களுக்கு நல்ல ஒரு நற்பயன் கிடைச்சிருக்குது. அதனால தான் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு போக்குவரத்து வசதி செய்து கொடுத்து மக்கள் நிறைய வந்து போகிறாங்க. பல மக்கள் பல நாட்டுகளில் இருந்து மக்கள், வெளிநாடுகளிலிருந்து வராங்க, வெளி மாநிலங்களிலிருந்து வராங்க. அத்தனை பேரும் சிறந்த வாழ்க்கை முறையை இந்த சிவபெருமான் நமக்கு கொடுக்குறாருன்றது எந்த விதத்திலையும் எந்த ஐயப்பாடும் இல்லைன்றத இந்த நிகழ்ச்சி மூலமா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. நல்லா அமைதியா நல்லா சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அங்க சாமியை கும்பிட்டோம், சாமியை பார்த்தோம், நல்ல தரிசனம். சாமியை பார்த்தோம்ப்பா, நல்ல தரிசனம். சாமி கும்பிட்டுட்டு நல்லா அவர் வழி காட்டுறாரு எங்களுக்கு. அதை பத்தி அது நல்லா இது. நாங்க சென்னையில, கோயம்பேடுல இருந்து வரோம். இந்த வாட்டி பரவாயில்ல, நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு, வசதி கொடுக்குறாங்க. கடவுள் தான் எல்லாத்துக்குமே, அவர் தானே வழி காட்டுறாரு. கடவுள் இல்லாத பொழுது போல, அவ்வளவுதான். கடவுள் தான் வழி காட்டுறது. கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியா தான் வரும். நின்று பார்த்துட்டு அவரை முடிஞ்ச வரைக்கும் நாங்க மாசம் வரோம். ஆமா, மாசம் வரும். இங்க வந்து போறது எவ்வளவோ நல்லா இருக்கு. எங்க மன திருப்தியா இருக்குது இங்க வந்தாதான். மாசத்துல ரொம்ப திருப்தி, மன திருப்தி. அது சுடுகாட்டுலையா இங்கே இருக்கிறாரு. இப்போ ஒரு உயிர் எழுத்துங்கிறாரு. சுடுகாட்டுல வந்து அவர் வந்து எப்படின்னு கேட்டா அங்க கணக்கு போட்டு இருப்பாரு, பாப்பாரு. இப்ப இங்க வரல, பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ல பணம் போடுற மாதிரி இது. இப்போ நீ அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கிற உன் பணம் அக்கௌண்ட்ல என்னென்ன வருமா? உனக்கு வெறும் புக்கு வச்சுனா வருமா? இந்த உடம்பு வந்து புக்கு மாதிரி. இங்க அருணாச்சலேஸ்வரர் வந்து நம்ம வந்து அடிக்கடி பணம் போட்டு போற மாதிரி, சேவிங் மாதிரி. இது அவங்க மேல வந்துடும், கணக்கு அமௌண்ட்ல வந்துடும். இங்க கணக்குல வந்துடும். இதுதான் கணக்கு. கிரிவலம் போற சாதாரண விஷயம் இல்ல. அவர் நினைச்சாதான் வர முடியும். கிரிவலம் எப்படி போனீங்க?
செருப்பு போட்டு போலாமா? செருப்பு போட்டு போகக்கூடாது மண் தெரிஞ்ச வரைக்கும். போன் நோண்டினா போறாங்க சில பேர். ஒரு மனசுக்குள்ள மௌன விரதம் இருந்து போகலாம், இல்லை நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே போகலாம், இல்லை திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே போகலாம், இல்லை அவனை பற்றி சமாச்சாரங்கள் சத்தான விஷயத்தை பேசிக்கிட்டே போகலாம். கண்ட பேசி பேசக்கூடாது, வெற்றி பேசி பேசக்கூடாது. இது அவனை எப்படி இவனை எப்படின்னு பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அதுக்காக தான் அவன் இன்னொரு வேலை செய்யற ரகசியம். எவ்வளவு பெரிய கிளையில முதுவை பின்னாடி வச்சு நம்ம பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? அடுத்தவங்க கதையை பார்க்காதடா, முதல்ல உன் கதையை பாடுறா. தன்குறை வளர்ச்சி என்று நீ என்ன, பிறர் குறை தளர்ச்சின்னு பார்க்காத பாரு அப்படின்னாரு. என்ன சொல்லி அர்த்தா சிவா? என்னோட நேம் மோகன்ராஜ். கேகே நகர் கோயம்பேடு கிட்ட இருந்து வரேன். ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்தால் ஒரு தெளிவு கிடைக்கும், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையில் ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்துக்கு வரோம். கோயில் ஃபர்ஸ்ட் கோயில் கொடிமரத்தாண்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி கொடிமரத்தாண்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற கூட்டத்துக்கு. வெளியே இருந்து கற்பூரத்தை கொளுத்திட்டு குபரம் எதிர குபேரன் சொல்றதோட குபரம் அந்த கோயிலோட கோபுரம் தலை கோபுரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லிங்கமா முடிச்சுட்டு வரணும் சார். நல்லபடியா முடிச்சு ஈசானி லிங்கத்துல ஃபைனல்லாம் முடிக்கணும். அதுதான் ஒரு முறை எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். இது ஓம் நமச்சிவாயா, வேற என்ன நமக்கு என்ன போன நோண்டிட்டு அவங்கவுங்களே சார். எந்த ஒரு இதுவும் தெய்வ வழிபாடுக்கு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் இருக்கணும் இல்லை சார். எப்படி அவங்களுடைய விருப்பங்கள் நிம்மதி, அதுதான் ஃபைனல் டச். கேட்கட்டும். அதான் சார் நான் என்ன சொன்னா, ஃபைனலா அவங்களோட விருப்பம் தான் சார். கடவுளை பார்க்க வந்திருக்காரு, அவங்க பாட்டு கேட்கட்டும், பேசிட்டு போட்டோம், இன்னொன்று பாடட்டும். ஆனா நம்மளுடைய வரணும்னு வந்த ஒரு நம்பிக்கையோட வராங்களே, அதுதான் முக்கியம் சார். எல்லாருக்கும் வணக்கம். கிரிவலம் வந்திருக்கோம், சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எல்லா இதுவும் சுற்றி பார்த்தோம். நல்லா எல்லா வசதியும் பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்கு. சாமி நல்லா கும்பிட்டோம். இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்கு. வலதுபுறமா போகணும், சிவனுக்கு வலதுபுறத்தில் போய் சுற்றி இந்திரலிங்கம், ரமண மகிழ்ச்சி, இது வாயுலிங்கம், 8 லிங்கமும் பார்த்துக்கோங்க. The Tirunelveli, it's a good visit. It's like if you visit, many of the wishes will be accepted. So I think you should visit Tirunelveli, and it will be good for everyone. That's all. மதுரையிலேருந்து வரோம். வருஷம் மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வரோம். வாரது வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. எத்தனை வருஷமா வரீங்க? நாங்கள் 5 வருஷமா வரோம். மாற்றங்கள் நிறைய இருக்கு. இருக்கு சில நேரங்கள் நிறைய இதுகள் வரும், தலங்கள் இருக்கதான் செய்யுது. மீடியா வந்து temple, we didn't go temple after Giri Pradakshina. How do you feel about Kirivala? Yeah, this is second time. I feel very good. This is very powerful. ரைட், ஓகே. நல்லா சூப்பராக இருந்ததுங்க. கிரிவலம் வந்திருக்கோம். நாங்கள் வந்து இது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஜக்கம்பட்டிங்கிற ஊர்ல இருந்து நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக வந்து ஒரு 23 பேர் வந்து கிரிவலமாக வந்து இன்னைக்கு பௌர்ணமி பங்குனி உத்திரம், அதே மாதிரி வந்து பௌர்ணமி பங்குனி உத்திரம் விசேஷமான நாளுங்கிறதுனால அங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து இங்கே வந்திருக்கோம். நல்லா அருமையாக இருக்குது, நல்ல முறையில் இருந்தது. பார்க்க வேண்டிய தலம் வந்து நல்லா அருமையாக இருக்குங்க. பெரிய எல்லா சிவராசியும் நல்லா, எல்லாரும் நல்லா காஞ்சி மகா பெரியவா காமாட்சி அண்ணாமலை இருக்கு, அண்ணாமலை ஈசனி இதுதான் கடைசி லிங்கம். அதனால எல்லாரும் கண்டிப்பா அந்த லிங்கத்தை வந்து பார்த்துட்டு போனோம். சில பேர் இங்க வரமாட்டாங்க கடைசியா, ஸோ கண்டிப்பா வந்துட்டு போனோம். எப்படி இருக்கு உங்களுக்கு வந்துட்டு? ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்காங்க, பட் ஸ்டில் எல்லாரும் கண்டிப்பா வந்துட்டு போனோம். நாங்க மலேசியா. இது 3வது பௌர்ணமி. 3வது பௌர்ணமிக்கு நாங்க ஃபுல்லா நடந்துட்டு போறோம். ஆமா கண்டிப்பா. அது நல்ல ஃபீலிங்ஸ். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு போனாரு. கிரிவலம் வர்றதை பற்றி நல்ல ஆரோக்கியமானது.
நல்ல ஒரு அவங்க விழிப்புணர்ச்சியோட பக்தியோட ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி உண்ணாமலையாரை நினைச்சு அவங்கள நினைச்சு நாம் பாட்டு கிரிவலத்தை நம்ம குடும்பத்தாரையும் நம்மளுடைய சார்ந்தவங்களையும் நினைச்சு நாம் பாட்டு கிரிவலம் வந்து கொண்டே இருக்கலாம். எந்த ஒரு நல்லதும் எதையும் நினைச்சு நடக்கக்கூடாது. அவங்களோட விருப்பத்து பிரகாரம் நடந்து வந்து கொண்டே இருக்கணும். எல்லாம் அவனுடைய அருளே போற்றி. நம்ம தான் எல்லாம் கிடையாது. தெய்வத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். தெய்வம் வந்து எங்களுக்கு வாக்கு சொல்லும், இது போல செய்ய அது போல செய்யணும். அது மாதிரிதான் நாங்க செய்யணும். நாங்க ஒன்றும் கடவுள் கிடையாது. நாங்களாம் சிவன் அடியார்கள் வந்து, அதனால வந்து நாங்க எங்களுக்கு தெய்வத்துக்கு சம்மந்தம் இது. எனக்கு ஒன்றும் இல்லையா, எனக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த விட இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயா. எல்லாமே இருக்குது ஐயா. நம்மளுக்கு எந்த ஒரு குறை இல்லையா. கடவுள் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. நம்ம வந்து குறி சொல்லுவோம், மை அரிப்போம், எல்லா வேலையும் தெரியும். நம்ம அது இதுல வந்து ஏதோ நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாம கடவுள் 3 வேளை சாப்பாடுக்கு குறை இல்லாம வச்சிருக்காரு. நம்மளுக்கு காரு பணம் பங்களா எல்லாம் ஆசைப்படுது. 3 வேளை நிம்மதியா குடும்பத்துல எந்த பிரச்சனை இல்லாம இருக்குதா, எந்த ஒரு மாதிரி தீய சக்தியால எந்த பாதிப்பு இல்லாம குடும்பம் நல்லா இருக்குது. நானும் நல்லா இருக்கோம். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாக்குறவங்க வணங்குறவங்க இருக்கிறாங்க, உபவாசம் தப்பா பேசவனும் இருக்கிறாங்க, எவனோட பைத்தியக்காரன் மாதிரிக்கிறான்னு சொல்றவனு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்கூடாது. நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவன் பேசுறவன்லாம் அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு அதுல மனசு உடைஞ்சு போனாலும் அது அவன் என்னை திட்டுறவங்க எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. என்னை யாரா கேலி பேசுறாங்களோ என்னை திட்டுறாங்களோ அவனுக்கெல்லாம் கடவுள் வந்து ஒரு பிரச்சனை எதனா ஒரு பிரச்சனை கொடுத்து என் காலிலே வந்து போய் வச்சிருக்காங்க. இது நிறைய நடந்திருக்குது. அண்ணாமலையாரோட பக்தி பாவனாவிலையும் கிரிவலம் வரும் பக்தர்களின் நல்ல நாணிக்கையாவ எல்லாரும் நல்லபடியாக அவங்களோட கோரிக்கைகளுக்கு எடுத்த மாதிரி அவங்க நல்லபடியாக அவங்களோட ஆண்டவரை எப்போவுமே அவங்களுக்கு நல்லபடியாக வச்சு அனுகிரகம் செய்யணும்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். எங்களோட பிரார்த்தனையும் அதுதான். இதே தான் எங்களுக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோயிலுடைய மகிமையை சொல்லிக் கொண்டே போகலாம். சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ பவர்ஃபுல்லான கோயில். அவர் அழைத்தால் இங்கே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அண்ணாமலையார், உண்ணாமலையார் இவங்க 2 பேரும் தரிசனம் பண்ணினா பூர்வ புண்ணிய கர்மா பாவா கிரகம் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதனால் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது.